Hello friends, welcome back to my channel Dominating Beasts. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஓஸ், அதுக்கப்புறம் ஐபிஓட ப்ராசஸ் இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐபிஓ அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து பப்ளிக்காக லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா அது செபியில் போய் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக முடியும். சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனி அதோட ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட விற்று அது மூலமாக ஃபண்ட் ரைசஸ் பண்ணுறது தான் ஐபிஓ. ஸோ அந்த ஐபிஓ இந்தியாவில் 7 ஸ்டெப்ஸாக நடக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஹையரிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட்டு ரெகக்னைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்காக வந்து அலாட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்டைஸ், ரெப்புடேஷனை பேஸ் பண்ணி அவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க. அவங்களோட வேலை தான் அந்த கம்பெனிஸ் ஐபிஓஸை பற்றின நல்ல நல்ல விஷயங்களை மார்க்கெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஐபிஓவை வாங்க வைக்கிறது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் தான் வந்து கம்பெனிஸோட இஷ்யூஸ் எல்லாம் அண்டர் ரைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அண்டர் ரைட்டர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இன்டர்மீடியேட், அந்த கம்பெனிக்கும் இண்டிவிஜுவலுக்கும் உள்ளது. பொதுவாக எல்லா பேங்க்ஸும் இப்போ வந்து அவங்களே அண்டர் ரைட் பண்ணுறதில்ல, ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்து தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த அண்டர் ரைட்டர் தான் அந்த ஐபிஓவை பற்றின பேஸ்ட் ஆன் அவங்களோட கம்பெனியோட இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அண்டர் ரைட்டிங் பண்ணுவாங்க இஷ்யூஸை. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா டிராஃப்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த சிண்டிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ சிண்டிகேட்னா என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி அவங்க அலாட் பண்ணுறாங்க இல்லையா, அண்டர் ரைட்டர், இது மூணும் சேர்ந்தது தான் சிண்டிகேட். அவங்க அந்த ஐபிஓஸோட நார்ம்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, டிஆர்ஹெச்பி அப்படின்ட்டு, டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்ட்டு. ஸோ அதில் தான் அதை பற்றின ஒரு ப்ரீஃபிங் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கம்பெனிஸோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஃபண்டு டெவலப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ ஐபிஓ மூலமாக ஜென்ரேட் பண்ணுற ஃபண்ட்ஸை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படின்லாம் இருக்கும். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அப்சர்வேஷன் ஒன்று கொடுப்பாங்க. அதான் ரெகுலேட்டரோட வேலை. இன் அதர் வேர்ட்ஸ் அதை ரெகுலேட்டரி அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா ரோட் ஷோ. ஒன்ஸ் நம்ம இப்போ வந்து ரெகுலேட்டரி எல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு ரெகுலேட்டரி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஐபிஓஸை மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு ஐபிஓ லான்ச் ஆக போகுது அப்படின்னா இந்தியாவில் இருக்க மூல முடுக்கு எல்லாமே போய் அவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டி மாதிரி பண்ணுவாங்க. யூஸ்வலி 50% ஆஃப் ஐபிஓ ஆல்ரெடி QIBஸ்ன்னு சொல்லுவாங்க, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், அவங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க இண்டிவிஜுவல்ஸ் கூட அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக 2 வீக்ஸ் வரைக்கும் நடக்கும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த ஐபிஓ பற்றின ரோட் ஷோஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா RHP அண்ட் ப்ரைஸிங். ஸோ அந்த RHP அப்படின்னா என்னென்னா, ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி டிராஃப்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அதில் எக்ஸாக்டாக எந்த டீட்டெயில்ஸும் இருக்காது. ஸோ இந்த RHPயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். எந்த ப்ரைஸ் பேண்டில் வரப்போகுது, என்ன லாட்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுலாம். இன் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா, டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ், அதாவது டிஆர்ஹெச்பியோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த RHP. அதில் ஒரு டிராஃப்ட்ஸாக தான் இருக்கும். இதில் வந்து எக்ஸாக்டாக எல்லாமே கோட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் எக்ஸாக்டாக இதில் கூட இருக்காது. ஏன்னா என்ன லாட் சைஸுங்கிறது 2 days பிஃபோர் லான்ச் தான் எக்ஸாக்டாக தெரியும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பிட்டிங். ஒன்ஸ் ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடச்சிருச்சு, எல்லாமே ஓகே அப்படின்னா அது வந்து லான்ச் ஆகும். ஸோ யூஸ்வலாக இந்த பிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 days வரைக்கும் இருக்கும். இன்கேஸ் ஆஃப் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், கம்மியான பேர் தான் எதிர்பார்த்ததை விட சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அது 10 நாள் வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம செபி வந்து ஆஸ்பா, UPI அப்படிங்கிறதெல்லாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டி நிறைய வச்சுருக்காங்க, பிகாஸ் ஆஃப்லைன் இதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் அலாட்மெண்ட். ஸோ அலாட்மெண்ட் வந்து வேரியஸ் சினாரியோஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஓவர் சப்ஸ்கிரைப்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அலாட்மெண்ட் இருக்கும். அண்டர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே லாட்ஸ் கிடச்சிரும். ஸோ பேஸ்ட் ஆன் சினாரியோ அதுக்கேற்ற மாதிரி அலாட்மெண்ட் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து லிஸ்டிங். லிஸ்டிங் அப்படின்னா இப்போ வந்து அலாட்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2 days அல்லது இல்லை 1 week
டேக்குள்ளே அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும். ஸோ அது ஐபிஓ வாங்கினவங்க எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டில் என்ட்ரான அன்னைக்கே ப்ரைஸ் கிடச்சிச்சின்னா அதை விற்றுட்டு வெளில வந்துடுவாங்க. சில நியூ பையர்ஸ்க்கு ஐபிஓ கிடைக்கலன்னா அவங்க போய் வாங்குவாங்க. ஹவவர் ஆங்கர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் வாங்கி வச்சுருக்காங்க ஹோல்சம் இதில் அப்படின்னா அவங்களால 30 days வரைக்கும் விற்க முடியாது. ஸோ இதெல்லாம் ரீசெண்ட் ஐபிஓவோட பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உஜ்ஜீவன் ஃபினான்ஸ் வந்து 37 ரூபீஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணாங்க. 55.90 வந்து ஃபஸ்ட் டே க்ளோசிங் ரேட்டு. ஸோ சிஎஸ்பி வந்து 195 இஷ்யூ ப்ரைஸு, 300 ரூபீஸ் வந்து ஃபஸ்ட் டே க்ளோசிங். ஐஆர்சிடிசி 320க்கு இஷ்யூ பண்ணாங்க. லிஸ்டிங் டே க்ளோசிங் 728 ரூபீஸ். இதெல்லாம் ரீசெண்டாக இருக்க ஒரு சில ஐபிஓஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய வந்து ரெஃபரன்சஸ்க்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பை ஃப்ரம் கௌதம். தேங்க்யூ.